قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நான் எனது ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று வசியத் செய்தவனாக எனது ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களது சந்ததிகளையும், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும், உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படுவது என்னன்னு கேட்டால் கூ அன்ஃபுஸக்கும், அதாவது வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா, அது மனிதர்களை போட்டு எரிக்கப்படுகிறது, வல் ஹிஜாரா கற்களை போட்டு எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன், அந்த அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்திலே மலக்குமார்கள் காவல் இருக்கிறார்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன், கடினமான மலக்குமார்கள் அங்கே இருக்கிறார்கள். அதாவது சாதாரணமானவர்கள் அல்ல, உலகத்திலே ஏமாற்றுவது போன்று அங்கே ஏமாற்ற முடியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ் இதை சொல்லிட்டான், சொன்னதுக்கு பின்னால் சொல்கிறான் லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபலூன மா யுமரூன், அவர்கள் என்ன ஏவப்பட்டார்களோ அதை செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி சொல்கிறான். அந்த நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அந்த நரகம் எதை போட்டு எரிக்கப்படுகிறது என்று சொன்னால் கற்களை போட்டு எரிக்கப்படுகிறது, மனிதர்களை கொண்டு எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். மறுமையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நரகத்தை கற்களை கொண்டு அல்லாஹ் எரியூட்டுகிறான், அதே மாதிரி மனிதர்களை போட்டும் எரியூட்டுகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அங்கே மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள் என்று சொன்னால் கடின சித்தம் உள்ளவர்கள், கடினமானவர்கள். அங்கே மலக்குமார்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்னன்னு கேட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, நமது குடும்பத்தினரையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்னா அல்லாஹ் வேறு வசனங்களிலே சொல்கிறான், இந்த குடும்பத்தினர் மறுமையில் வருகின்ற பொழுது அவர்கள் நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள், நமக்குத்தான் எதிரிகளாக இருப்பார்கள். எனது தந்தை
இப்படி இருந்தார், எனது தாயார் இப்படி இருந்தார், எனது குடும்பத்தினர் இப்படி இருந்தார்கள், அவர்கள் என்னை தொழச் சொல்லும்படி ஏவவில்லை, அவர்கள் எனக்கு நல்லவற்றை கட்டளையிடவில்லை, அவர்கள் என்னை நேர்வழியிலே செலுத்தவில்லை என்று அவர்கள் அங்கே புகார் அளிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் என்று அல்லாஹ் அந்த வசனங்களிலே சொல்கிறான். அவர்கள் உங்களது எதிரிகளாக இருக்கிறார்கள், குடும்பத்தினரே எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்மை மட்டுமல்ல, நமது சந்ததிகளையும், நமது மனைவி, நமது மக்கள், நமது பொறுப்பிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ மனைவி, மக்கள் மற்றும் உள்ளவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மளுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால் அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது சந்ததிகளை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால் நமது சந்ததிகளையும் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் நமக்கு எதிரிகளாக வந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, உங்களது பொறுப்பாளர்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களது பொறுப்பாளர்கள், நீங்க பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். குல்லுக்கும் ராயின்னு சொன்னா உங்களில் ஒவ்வொருவரும் என்ன செய்யறீங்கன்னு கேட்டா பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, நீங்கள் உங்களது பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். யாராக இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்திலே என்ன வேலை செய்தாலும் சரிதான், அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது. வேலை இல்லாமல் யாருமே இல்லை, நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எல்லோருக்குமே வேலை இருக்கிறது. வேலை இல்லைன்னு சொன்னாலும் கல்யாணம் முடிக்கிறது இருக்கிறது, உள்ள பெறுவது இருக்கிறது, இன்னும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவது, மனைவி மக்களை காப்பாற்றுவது இருக்கிறது. அப்படி காப்பாற்றுகின்ற பொழுது யாரையெல்லாம் நீங்கள் காப்பாற்றுவீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். மனைவியை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். மனைவி தொழுதாளா, தொழ சொன்னியா, அல்லது அவளை நீ கட்டளையிட்டாயா என்று கேட்கப்படுவீர்கள். உங்களது குழந்தைகள் தொழுதார்களா, தொழவில்லையா என்று கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்களதிலே பொறுப்பிலே யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, அது மட்டும் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே விளக்கமாக சொல்கிறார்கள், வல் அமீரு, அமீர் தலைவர், யார் எதுக்கு தலைவராக இருந்தாலும் சரிதான், அவர் இன்ஸ்டிடியூஷனுக்கு தலைவராக இருக்கிறார், ஊருக்கு தலைவராக இருக்கிறார், ஜமாத்துக்கு தலைவராக இருக்கிறார், யாராக இருந்தாலும் சரிதான். வல் அமீரு அல்லதி அலா அலன்னாசி, மக்களுக்கு தலைவராக இருக்கிறார், அவர் ராயின், அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமாக சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின்னு சொல்லிட்டாங்க. குல்லுன்னு சொன்னாலே எல்லாவற்றையும் சேர்த்து அடைந்து கொள்ளும், இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அது எடுத்துக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் விளக்கமா சொல்றாங்க, வல் அமீரு ராயின், ஒரு தலைவர் என்னதுன்னு கேட்டா அலன் நாசி ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, அவரது பொறுப்புகளை பற்றி அவர் கேள்வி கேட்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரை சொல்கிறார்கள். அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன செய்யலாம், ரஜுலுன் ராயின், ஒரு மனிதன் பொறுப்பாளனாக இருக்கிறான், அலா அஹ்லிஹி அஹ்லிபதிஹி, அவனது குடும்பத்தினருக்கு அவர் பொறுப்பாளனாக இருக்கிறான். ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா அவனது குடும்பத்தினருக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹிம், அவர்களை பற்றி அவன் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், கேள்வி கேட்கப்படுவான். வல் மர்அத்து, ஒரு பெண்மணி, ராயத்துன், அவள் அலா பைத்தி பாரிஹா, அவளது கணவனின் குடும்பத்தினருக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறாள். அந்த பெண்மணியும் பொறுப்பாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி வலதிஹி, அவளது குழந்தைகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவாள். குழந்தைகளை வளர்த்தாளா, குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து எடுத்தாளா என்று கேள்வி கேட்கப்படுவாள். வஹிய வசூலும் அன்ஹும், அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படுவாள். அதே மாதிரி வல் அப்து ராயின் ஃபி மாலி செய்யிதிஹி, ஒரு அடியான், ஒரு அடிமை, அதாவது அடிமையாக இருக்கிறான், அவனும் கேள்வி கேட்கப்படுவான், பொறுப்பாளனாக இருக்கிறான். அதாவது செய்யித், எஜமானுடைய பொருளுக்கு அவன் கேள்வி, அதாவது பொறுப்பாளனாக இருக்கிறான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹிம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னொன்னையும் விளக்கி சொன்னாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கிறீர்கள், நீங்க இருக்கிறீங்க, அதனால உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பார்க்கிறோம். இது புகாரி முஸ்லிமில் இருக்கின்ற ஆதாரப்பூர்வமான செய்தி, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்.
ஆக இந்த உலகத்திலே யாருமே பொறுப்பு இல்லாமல் இல்லை, அத்தனை பேரும் பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். என்ன பொறுப்பாக இருந்தாலும் சரிதான், அது குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அப்ப இந்த உலகத்துல நான் சும்மா இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. எவனாவது ஒருத்தன் யாராக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால நம்ம அத்தனை பேருமே விசாரிக்கப்படுவோம். நமது விசாரணைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. அதே மாதிரி பாருங்க, நமது குழந்தைகளை நாம் பண்படுத்த வேண்டும். வாஹிலீக்கும் நாரா என்று அல்லாஹ் தஆலா நான் சொன்ன வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். உங்களது குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ குழந்தைகளையும் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய எதிரிகளாக மாறாமல் மறுமையிலே எனது தந்தை எனக்கு ஏவவில்லை, எனது தந்தை எனக்கு சொல்லித் தரவில்லை, எனது ஆசான் எனக்கு சொல்லித் தரவில்லை, எனது தாய் எனக்கு சொல்லித் தரவில்லை என்று சொல்லாமல், என்னை தொழும்படி ஏவவில்லை, எனக்கு எதையும் கட்டளையிடவில்லை என்று சொல்லாமல் அவர்களை நாம் பண்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவங்க எப்படியும் வளர்ந்துட்டு போறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனை பாருங்க, மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டா எதையெல்லாமும் வளர்க்குறான். அதாவது நீங்க சில இடங்கள்ல பாருங்க, லைட்டை போட்டு வளர்க்குறாங்க. அந்த லைட் என்ன வளர்க்குறாங்கன்னு கேட்டா, கள்ளி செடி இருக்கு தெரியுமா, கள்ளி செடியை கூட வளர்க்குறான். ஒண்ணுக்கத்த செடிகளை எல்லாம் வளர்க்கின்ற மக்களை பார்க்கிறோம். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கத்திரிக்காய்னா சரி, அது காய்க்கு தருகிறது. ஒரு தக்காளின்னா ஏதாவது ஒன்று தருகிறது. ஏதாவது ஒரு பொருளை தருகின்ற, ஒரு பயனளிக்கின்ற ஒன்றை வளர்க்காமல் பயனில்லாத ஒன்றையெல்லாம் மனிதன் வளர்த்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். மிக பெருசாக காட்டிலிருந்து வாங்கிட்டு எங்கிருந்தோ வாங்கிட்டு நாயை வளர்க்கிறான், பூனையை வளர்க்கிறான், இன்னும் போன மனிதனுக்கு பயன்படாத பொருட்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறான். அப்போ குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது நாம் சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டும். இதையெல்லாம் வளர்க்கின்ற பொழுது எப்படி நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால் நன்றாக பார்க்கிறோம். செடியை வளர்க்கின்ற பொழுது ஆடு மாடு தின்றிடாம, அது எதுலேயுமே என்ன செஞ்சிடாம, அதாவது அதற்கு எந்த பாதகம் வராமல் நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி குழந்தைகளையும் பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா அறிவு அடிப்படையிலே, மார்க்க அடிப்படையிலே பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களது குழந்தைகள் 7 வயதானால் தொழும்படி ஏவுங்கள், தொழலன்னு சொன்னா 10 வயதானால் கண்டித்தாவது தொழ சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அருளாளர்கள் தான் அருளாளர், ரொம்ப கருணை உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல போறாங்க. அந்த பயணத்திலே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு அழகான குஞ்சை பார்க்கிறார்கள். அதாவது ஏதோ ஒரு குஞ்சு, ஒரு பறவை குஞ்சு, அதை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்த உடனே அந்த தாய் பறவை என்னன்னா பின்னாலேயே என்ன செய்யறா, சுற்றி கொண்டு வருகிறது, சஹாபாக்களை சுற்றி கொண்டு வருகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த குஞ்சுகளை அவருடைய தாயிலிருந்து பிரித்தவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம், அதை அங்கேயே கொண்டு விடுங்க அப்படின்னாங்க. அங்கே கொண்டு விட்டுருங்க, இது மாதிரி தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள், இவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குழந்தைகளை நீங்கள் 10 வயதானால் கண்டித்து தொழ சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. பாருங்க, பறவைக்கு கூட இரக்கம் காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைக்கு இரக்கம் காட்டுறாங்க. பறவைக்கு இரக்கம் காட்டி அதை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு இரக்கம் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் இந்த குஞ்சுகளை பிரிச்சது, இதை திருப்பி கொண்டு விட்டுருங்க, திருப்பி அங்கே கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு இரக்கம் உள்ளவர்கள். அவங்க என்ன கேட்டா, அவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதை கொண்டு அங்கேயே கொண்டு விட்டுருங்க. அந்த அளவிற்கு இரக்கம் உள்ளவர்கள். அவங்க சொல்றாங்க, உங்களது குழந்தைகள் 10 வயசானால் 10 வயசுல அந்த பிள்ளைகளை கண்டித்து அடித்தாவது தொட சொல்லுங்கள், படுக்கையிலே பிரித்து விடுங்கள். நீங்க படுக்கையில ஆணு பொண்ணும் எல்லாம் சேர்த்து வரிசையா படுக்காம பிரிச்சிருங்க அப்படின்னு நாங்கள் அந்த ஹதீஸிலே சேர்த்து சொல்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, 7 வயசானால் தொழ வேண்டும், 10 வயசானால் தொழாமல் இருப்பதற்காக வேண்டி கண்டியுங்கள், அடித்து சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் தொழுகிறார்களா, அவர்களை நாம் பண்படுத்துகிறோமா, அவர்கள் தொழ தெரிஞ்சிருக்கிறாங்களா? அதாவது 7 வயசானால் தொழணும், 10 வயசானால் தொழாமல் இருந்தால் அடித்து கண்டித்து தொழ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 7 வயசுலேயே அவருக்கு தொழ தெரிய வேண்டும்.
10 வயசுல அவன் கண்டிப்பாக தொழ வேண்டும் என்று இது காட்டுகிறது. பருவ வயசு வந்தா உடனே கடமையாகிறது, அவனுக்கு கடமையாகி விடுகிறது. இது எத்தனை வயசானாலும் சரிதான், எப்படி போனாலும் சரிதான், நம்ம கண்டிக்காம இருந்தவங்க சொன்னா அவர்கள் என்னன்னு கேட்டா வைன்னமின் அஸ்வாஜிக்கும் பௌலாதிக்கும் அதுவல்லக்கும், வைன்னமின் அஸ்வாஜிக்கும் உங்களது மனைவிமார்களிலே இருக்கிறார்கள், அவுலாதிக்கும் உங்களது குழந்தைகளிலே இருக்கிறார்கள், அதுவல்லக்கும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ப நம்மளது விரோதிகளாக மாறிவிடுவார்கள். அவன் என்னன்னு கேட்டா எப்படியாவது தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? என் தந்தை சொல்லல, தாய் சொல்லல, அவங்க சொல்லல, இவங்க சொல்லலன்னு தப்பிச்சிருவாங்க. தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டா நம்மை பாதுகாக்க மாட்டார்கள். எனது தந்தை இப்படி சொன்னார் அப்படின்ட்டு. பெர்னாட்ஸா இருக்கான் தெரியுமா, பேரறிஞர் பெர்னாட்ஸா அப்படிம்பாங்க. அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒருத்தன் வாரான், வந்து கேட்குறான், என்னடா என்னுடைய மகன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னா. என்னுடைய மகன் என்ன அடிச்சுட்டான் அப்படிங்கிறான். அடிச்சானா? ஒன்னே எதுக்குப்பா உன் மகன் அடிச்சான் அப்படிங்கும்போது இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா உன் மகன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே என் மகன் மாடு மேய்க்கிறான் அப்படின்னு இருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், அந்த வந்தாரு என்னுடைய மகன் மாடு மேய்க்கிறான். மாடு மேய்க்கிறானா? அப்ப சரிதான், நீ அவனை படிக்க வச்சிருந்தா உன்னை அடிச்சிருக்க மாட்டான். அவன் நீ இப்படி ஏதால வந்திருப்ப, அது என்னவோ மாடு வருதுன்னு நினைச்சு டென்ஷன் அவனை அடிச்சிருப்பான் அப்படின்னு ஒரே அடியா ஜோலியை முடிச்சிட்டான். அந்த மாதிரி என்னன்னு கேட்டா நம்ம படிக்க வச்சோம்னா நம்ம பிள்ளை என்ன செய்வான், கட்டுப்படுவான், கேட்பான், சொன்ன விஷயத்தை கேட்பான். நம்ம என்னன்னு கேட்டா நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கட்டுப்பட்டோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். மாறாக நமது குழந்தை நமது சொல்லுபடி கேட்கலன்னு சொல்லி கேட்டா நாம் அவர்களை சீர்திருத்தினோம் என்று சொன்னார், படிக்க வச்சிருந்தோம், அழகாக வளர்த்தோம் என்று சொன்னால் ஒரு நன்றி விசுவாசம், ஒரு துவாவை செய்வான், அவன் துவா செய்வான். இப்போ பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு ஜனாசாவை கொண்டு போறாங்க. கொண்டு போனோடனே இங்கே 4 பேர் நிற்பாங்க, வெளியில அங்கே 4 பேர் நிற்பாங்க. என்ன வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்டா என்ன வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தொழுகை பற்றி தெரியாது. அவர் படித்தவராக இருந்தால் இல்லாமல் இருந்திருப்பார், அவருக்கு ஜனாசா தொழுகை தெரியாது. தந்தைக்கு துவா செய்வதற்கு சும்மா பேருக்காவது அல்லாஹும்ம ஃபில்லஹு அல்லாஹும்ம ஃபில்லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாகன்னு கேட்கலாம். கேட்கறது இப்படி சொன்னா கூட போதும். அல்லாஹும்ம ஃபில்லஹுன்னு ஒரு 4 தக்பீர்களையும் இப்படி சொன்னா போதும். அப்ப ஏன்னு கேட்டா அவர் படிக்க வைக்காத காரணத்தினால அப்படி வெளியே நிற்கிறாங்க. அப்ப தந்தைக்கு தொலை வைக்க வேண்டும், சொந்தக்காரருக்கு தொலை வைக்க வேண்டும், அல்லது ஒரு ஜனாசாவிற்கு, நம்முடைய ஜனாசாவிற்கு எல்லாரும் வரணுமா இல்லையா, அதுக்காக வேண்டி தொலை வைக்கணும்னு சொன்னா தொலை வைக்க தெரியாது. இப்ப ஜனாசா தொழுகை முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தொழுகின்ற முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். 10 வயசானால் தொழாமல் இருப்பதற்காக வேண்டி அடித்து தொலை சொல்லுங்கள், கண்டித்து தொலை சொல்லுங்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா சொல்றாங்கன்னா, காரணம் என்ன தெரியுமா, 10 வயசானால் அவனுக்கு பருவ வயசு வருகின்ற நேரம் நெருங்கிருச்சு. 7 வயசுலேயே தொழ தெரிய வேண்டும், 10 வயசுல அவனுக்கு தொழுகையுடைய முறைகள் தெரிந்திருக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், இது போன்ற சின்ன சூறாக்களாக தெரிந்திருக்க வேண்டும். ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்னு கேட்டா இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா குழந்தைகளை பண்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு ஜனாசா தொழுகை முறை, தொழுமுறை, தொழுகையினுடைய ரக்காத்துக்கள், தொழுகையினுடைய முறைகளை கற்றுத்தர வேண்டும். இல்லைன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்னு கேட்டா இப்படித்தான் எப்படியோ வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப குழந்தைகளை சீர்திருத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா கற்களை சுண்டி விளையாடுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது, கல்லை சுண்டி விளையாடுறாங்க. இப்ப கல்லை சுண்டி விளையாடுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கல்லை சுண்டுறது, இந்த கிரிக்கெட்டு, இந்த கெட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இதுகெல்லாம் என்னன்னு கேட்டா யாருடைய கண்ணையாவது பறித்து விடும், யாருடைய முகத்திலேயாவது போய் அடிச்சிடும். இது குச்சி விளையாடுறது இல்லையா, இதுகெல்லாம் அடிச்சிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எந்த பிராணியும் வேட்டையாடாது. சுண்டி விளையாடுறோம், இப்போ இந்த மாதிரி இதை அடிக்கிறோம்னு சொல்லி கேட்டால் ஒரு பிராணியை வேட்டையாடி சாப்பிடலாம், அப்போ உடலுக்காவது அது சேருது. அப்போ எந்த ஒரு பிராணியை வேட்டையாடவும் செய்யாது, எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது, அது ஆரோக்கியமான விளையாட்டும் அல்ல என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2வது முறை என்ன செய்றாங்கன்னு கேட்டால் பார்க்குறாங்க. புகாரி முஸ்லிம் இருக்கின்ற ஹதீஸ். இது 2வது முறை பார்க்கின்ற பொழுது அவருடைய மகன் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தந்தை என்ன சொல்றாருன்னு கேட்டால், நான் உங்ககிட்ட இன்னென்ன இவ்வளோ நாளைக்கு நான் பேச மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இந்த மாதிரி குச்சிகள் எல்லாம் விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இதை விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு என்ன செய்றாங்கன்னா கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டால் மக்களுக்கு பயனுள்ள விளையாட்டுகளை விளையாடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாண்டு இருக்கிறாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டை பார்க்க அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு பெருநாள் தினம். அந்த தினத்திலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹபஷிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருப்பு அரபிகள்னு வச்சுக்கிறீங்களேன், ஹபஷா நாட்டை சார்ந்தவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெருநாள் அப்படி விளையாடுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்குறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சின்ன பிள்ளை தானே, ஆயிஷா எல்லாருக்கும் சிறுசாக இருக்கும்போதே ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க இறக்கும்போது 15, 18, 19 வயசு அப்படிங்கிறாங்க. அவங்களும் பார்க்க வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, நீ பார்க்குறியா, பார்க்க போறியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பக்கம் இப்படி நான் இப்படி நிற்கணும்னு வச்சுருக்கேன், இந்த பக்கம் நின்று இப்படி மறைஞ்சிக்கிட்டு என்ன ஆயிஷா பார்க்குறாங்க. அவங்க என்ன அந்த ஹதீஸில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சிறு பிள்ளை எந்த அளவிற்கு பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பார்த்ததுக்கு பின்னால போதுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. போதும்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து போயிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பெருநாள் அன்னைக்கு விளையாட்டுகள் அப்படின்னா, வேறு விளையாட்டுகள்னா போர் நடக்குது, அதுக்கு ஒரு தற்காப்பு கலை மாதிரி, அந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடுகின்ற பொழுது பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இப்போ உள்ள குழந்தைகளை பாருங்கள், என்னன்னு கேட்டால், ஒரே டிவி, இந்த டிவியை விட்டால் ஒன்றுமே கிடையாது. அது எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் அவனும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு தக்கிற நிகழ்ச்சிகளை போடுறான். சுட்டி டிவி, குட்டி டிவின்னு என்ன செய்யறாலும் என்னத்திலாமோ போடுறான். இது என்னன்னு கேட்டால், இது தயாரிக்கின்ற நாடுகள் சிலது இருக்குது. அந்த நாடுகளில் உள்ள மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு கூட இந்த டிவியை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறான். இஸ்ரேல் நாட்டிலேருந்து தயாரிக்கிறான் சில படங்களை. தயாரிக்கின்ற பொழுது அந்த நாட்டு குழந்தைகளுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேற வேலைகள் இருக்கிறது, வேற சூழ்ச்சிகள் இருக்கிறது, வேற எதையெல்லாமோ செய்கிறான். அவன் பார்க்க அனுமதிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, நம்ம என்ன செய்யணும், நம்மளை எல்லாம் வழியெடுப்பதற்காக வேண்டி இதில் வந்து இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்துக்களை எல்லாம், மனுஷன் சிந்திக்காத கருத்துக்களை எல்லாம் அதில் புகுத்துகிறார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம நம்ப முடியாத விஷயங்களை எல்லாம் அதில் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுவான். அப்போ நம்ம குழந்தைகள் அது என்ன செய்கிறாங்க, இது சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகளும் கூட நம்மளை வந்து ஸ்பைடர் மேன் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார்னு விழுந்த சரித்திரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் யாரும் வந்து காப்பாற்ற மாட்டான். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. அது வந்து அதன் மூலமாக கருத்துக்களை புகுத்துகிறார்கள், தவறான கருத்துக்களை எல்லாம் புகுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சிவாஜியை பற்றி படம் எடுத்தான், சிவாஜியுடைய மகனை கொல்றது மாதிரி காமிச்சானா இல்லையா? அந்த மாதிரி சில பயங்கரமான விளைவுகளை அந்த படங்கள் ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதனால அப்போ குழந்தைகளை வந்து என்னன்னு கேட்டால், நல்ல முறையிலே விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் தான். என்றாலும் கூட நாம் வந்து தவறான விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இப்போ பாருங்க, அந்த கோடை விடுமுறை வருகிறது. இந்த கோடை விடுமுறையில் நம்ம என்ன செய்யணும் கேட்டால், நமது குழந்தைகளை சீர்திருத்த வேண்டும், நமது குழந்தைகளை பண்படுத்த வேண்டும், நமது குழந்தைகளுக்கு இந்த தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் வாழ்விலிருந்து நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம் என்பதையும் சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நபிமார்கள் வாழ்வில் என்னென்ன படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி அஹ்லாக்கள், நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். நல்ல பண்புகள் உருவாக்கணும். ஒரு பெரியவங்களை பார்த்தா சலாம் சொல்றது என்னன்னு கேட்டால், அது நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டில் போகும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிறுவர்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறார்கள், சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லுவாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். என்ற அடிப்படையிலே இந்த பண்புகளை சலாம் சொல்ல வேண்டும். அந்த பண்புகளை எல்லாம் உருவாக்க வேண்டும். உண்ணும் ஒழுங்குமுறைகள் தெரியாமல் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் அபு சலமாவுடைய மகன் உம்மு சலமாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு தட்டு அங்கே இருந்துச்சு, அந்த ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இருக்கும்போது இப்படி கை இங்கே எல்லா பக்கமும் தொழாகிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, யா குலாம் சம்மில்லாஹ, சிறுவரே பிஸ்மி சொல்லுங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. இப்போ குல் மிம்மா எலி, உமக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பயிற்றுவிக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு உண்ணுகின்ற ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ உண்ணுகின்ற ஒழுங்குமுறைகளை, குடிக்கின்ற ஒழுங்குமுறைகளை, பருகுகின்ற ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை எடுத்தோன்னு இப்படி குடிச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ பையனை ஷைத்தான யஷ்ரிபு மின் ஷிமாலிஹி வயாக்குலு மின் ஷிமாலிஹி, ஒரு ஷைத்தான் தான் இடது கையால் உண்பான், இடது கையால் அருந்துவான். அதனால் இடது கையால் அருந்துனா யாருக்கு ஒப்பாகுவான்? ஷைத்தானுக்கு ஒப்பாகிறான் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தைகள் சீர்திருந்துவார்கள் என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக வேண்டி, படித்து கொடுப்பதற்காக வேண்டி இங்கே திங்கட்கிழமையிலிருந்து
8ஆம் தேதி வரை, மே மாதம் 8ஆம் தேதி வரை நமது பள்ளியிலே மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி, ஒழுக்க பண்பாட்டு பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி கிளாஸுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. வருஷா வருஷம் நடக்கிறது தான். கோடை விடுமுறையிலே குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய படிச்சிருக்கிறாங்க, படித்து தெரிஞ்சிருப்பாங்க, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகளை என்ன செய்யணும்னு கேட்டால், பெரிய குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு அது மாதிரி என்ன செய்யணும், பயிற்றுவிக்க வேண்டும். இந்த தெருவில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இந்த குச்சியை அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அங்கங்கே நின்று கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு அழகான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு வாய்ப்பு. பாருங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காலம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லி அவன் சொல்றான். டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறான். இது அல்ல, இது தப்பு. டைம் கோல்டு அல்ல, தங்கமாவது கிடைச்சிரும், சம்பாதிச்சு கிடைச்சிக்கலாம். கோல்டை விட மிக அருமையானது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்போ படிக்க வைக்கலன்னு சொன்னால் பெர்னாட் ஷா சொன்னது மாதிரி தான். அடைய அவனை நீ மாடு மேய்க்க வச்சியா, அவனை ஏற்றாலும் வரும்போது மாடு நினைச்சு அடிச்சிருப்பான்ட்டு ஒரே அடியாக சோலையை முடிச்சுட்டான். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளை நாம் பண்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமது குழந்தைகள் நமது விரோதிகளாக, இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களது மனைவிமார்களிலும் உங்களது குழந்தைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னது மாதிரி விரோதிகளாக மாறிவிடுவார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால கண்டிப்பாக நமது குழந்தைகளை பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி கிளாஸ்களுக்கு அனுப்புகின்ற பொழுது, இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட கிளாஸ்களுக்கு அனுப்புகின்ற பொழுது, ஏன்னா உலகியல் கல்வி இருக்கு தெரியுமா, அதுக்கு நம்ம அதிகமாக செலவழிக்கிறோம். அதிகமாக என்னன்னு கேட்டால் அங்கே சோட்டு என்ன, சோட்டு என்ன, அது என்ன, இது என்ன, டையி எல்லாத்தையும் கேட்டு அனுப்புகிறோம். ஆனால் மதரசாவுக்கு அனுப்புகின்ற பொழுது மட்டும் தூங்கி வடிஞ்சு ஒன்றுக்கு இருந்து அப்படிங்க விரட்டி விட்டுறது பார்க்குறோமா இல்லையா? ஆனால் என்னன்னு கேட்டால் இதுதான் அல்லாவுடைய கல்வி, மார்க்க கல்வி. இது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற கல்வி. உங்கள்கிட்ட எப்படி நடக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்கின்ற கல்வி. இதை விட்டு போட்டுக்கிட்டு அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குற அளவு, அது உலக கல்வி தேவைதான், நான் அதை வேண்டாம் என்று மறுக்கவில்லை. ஏன்னா இதுக்கு அது பயன்படுகிறது, அதுக்கு இது பயன்படுகிறது. என்றாலும் கூட அதுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. என்னன்னு கேட்டால் பெற்றோர்களுக்கு பரிச்சை வைக்கிறான் சில பள்ளிக்கூடங்களில். பெற்றோர்களுக்கு பரிச்சை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால், அவன் படிச்சிருந்தா தான் அந்த புள்ள படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெற்றோர்களுக்கே எக்ஸாம் என்னன்னு கேட்டால் இன்டர்வியூ வைக்கிறான், பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் சில ஸ்கூல்கள் இருக்கிறது. வேட்டி கொடுத்துட்டு வராத, வேட்டி கொடுத்து எனக்கு நம்ம என்ன அம்மனத்தோடையா வரான், வேட்டி கொடுத்துட்டு வந்தா என்ன, பேண்ட் போட்டுட்டு தான் வரணும். இங்கே சைடில் எல்லாம் நம்ம சுற்று வட்டாரங்களில் இருக்கிறது. ஏன்னா பேண்ட் போட்டு தான் எனது அவனை பிள்ளைய பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்யுது இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது குழந்தைகளை அறிவுள்ள குழந்தைகளாக வளர்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள், மறு உலகத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சான்ஸும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், படிப்பறிவு இல்லாமல், மார்க்க கல்வி தெரியாமல், ஒன்றுமே தெரியாமல் வளர்க்கப்பட்டவனாக மாறிவிடுவார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்ப்பதற்கு இந்த பயிற்சி முகாம்கள் நடத்தப்படுகின்றது, வருஷா வருஷம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பயிற்சி முகாம்களில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி உண்ண வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி தூங்க வேண்டும் என்றெல்லாம் அந்த குழந்தைக்கு படித்து கொடுக்கப்படுகிறது. காலை எஞ்சோடனே என்ன துவா ஓதணும், மாலையிலே என்ன துவா ஓதணும், இரவில் படுக்க போகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் அன்றாட வாழ்வில் அவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான். காலையில் எழுந்ததிலிருந்து மாலையிலே இரவிலே படுக்க போகின்ற வரை இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, எப்படி தூங்க சொல்லி இருக்கிறது, எப்படி எழச் சொல்லி இருக்கிறது, என்னென்ன ஓத வேண்டும் என்று அவன் கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரிய வருகிறது. நம்முடைய கேட்டோம்னா இப்போ தெரியும், என்ன துவா ஓதணும் காலையில தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. மாலையில் என்ன துவா ஓதணும் தெரியாது, இரவில் என்ன துவா ஓதணும் யாருக்குமே தெரியாது. அப்போ அவன் கற்றுக்கொள்கின்ற காரணத்தினால், அவனுக்கு ஒரு நல்ல பயிற்சி ஏற்படுகின்ற காரணத்தினால் இது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களை பண்படுத்துவதற்கு, அவர்களை சீர்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் நம்ம குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள்.
பாருங்க, குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி காட்டலாம் என எண்ணுகிறேன். சூரத்துல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குழந்தையை பண்படுத்தி இருக்கிறார்கள். இது கால லுக்மான் லிப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொன்னார்கள். தனது மகனுக்கு சொல்றாங்க, வஹுவ யஇதுஹு, அவர்கள் எச்சரிக்கிறார்கள், யா புனைய, எனது அருமை மகனே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக, சுலைமான் ஒரு நபி என்ன செய்யப்படலை, அவங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி என்று சொல்லப்படவில்லை. அவங்க சொல்றாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா. முதல்ல சொல்றது என்ன தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன ஷிர்கல் லுல்முன் அலீம், ஷிர்கு என்பது இறைவனுக்கு இணை வைத்தல் என்பது லுல்முன் அலீம், மிக பெரும் அநீதியாக இருக்கிறது. அவன் படைச்சிருக்கிறான், அவன் தான் காப்பாற்றுறான், அவன் தான் வளர்க்கிறான், அவன் தான் நம்மை மரணிக்க செய்கிறான், அவன் தான் அனைத்தையும் தருகிறான். அவனுடைய ரிஸ்கை தின்னுக்கிட்டு அவனுடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு, அந்த வஸ்ஸைனல் இன்சான, மனிதனுக்கு வசிய செய்கிறார், வாலிதைஹி, பெற்றோர்களை பற்றி, ஹமலத்து உம்முஹு, அவனை தாயார் அவனை சுமந்தார். அதாவது என்னன்னு கேட்டால், ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, 2 வருஷம், அதாவது குழந்தைக்கு பால் ஊட்டுவதும் குழந்தையை சுமப்பதும் சேர்த்து 2 வருஷம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்ன செய்யுது? ஃபி ஆமைனி அனுஷ்குரிலி வழிவாரிதைக்க, எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து, இளையல் மசீர், என்கிட்ட வந்து சந்திக்கின்ற வரைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, பைன் ஜாஹதாக்க அலான் துஷ்ரிக்க பி மா லைஸலக பிஹி இல்முன், எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த மகனுக்கு என்ன செய்றாங்கன்னு கேட்டால், ஷிர்க் வைக்கும்படி, ஷிர்க் வைக்கின்ற காரியங்களிலே சொன்னால் கட்டுப்படாதே. ஃபலா துத்தீஹுமா வஸாஹிபுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்தில் நீ நல்ல முறையில் நடந்துக்கோ அப்படின்னு நினைச்சாங்கன்னு கேட்டால், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. இது 31வது அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொன்ன உபதேசமாக சொல்லி காட்டுகிறான். என்னென்ன செய்யணும், உலகத்தில் எப்படி நடக்கணும், எல்லா ஒழுக்கங்களும் இந்த ஆயத்துக்களை வந்துருச்சு. வலா துஸய்யிர் ஹத்தக லின்னாஸி வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, இதெல்லாம் எல்லாம் சொல்லுகிறான். அதாவது உனது குடும்பத்தை தொடும்படி ஏவுவீராக, நீ வந்து என்ன, முகத்தை யாரை விட்டும் திருப்பி கொள்ளாதே, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா பண்புகளையும் ஒழுக்கங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ஒழுக்கங்களையும் பண்புகளையும் குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்ளலாம், ஹதீஸ்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். யாற்றையும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால குர்ஆனை நாம் படித்தோம் என்று சொன்னால் அத்தனையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அவர்களுக்கு படித்துக் கொடுக்கின்ற பொழுது அது மிகச் சிறப்பானதாக இருக்கும். பாருங்க, கல்வியை தேடி எப்படி போகணுங்கிறதுக்கு அபூதாவுதிலையும் இப்னு மாஜாலையும் ஒரு ஹதீஸ், இதை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மக்ஹூல் ரஹிமஹுல்லான்னு ஒரு ஹதீஸ் கலை மேதை. அந்த அவங்க என்ன செய்றாங்கன்னா, எகிப்து நாட்டில் ஒரு பெண்ணுக்கு, உதைல் குலத்தை சார்ந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கின்ற பொழுது அவங்க அந்த அம்மா இவருடைய ஆர்வத்தை பார்த்தோ என்னவோ சில விடுதலை செஞ்சுட்டாங்க. அதாவது சுதந்திரமான ஆளா போன்னு சொல்லிட்டாங்க. இவர் சொல்லுகிறார், அபுதாபில் ஹதீஸ், அதாவது 3888வது ஹதீஸாக என்ன செய்கிறது இருக்கிறது. மக்ஹூல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அவங்க விடுதலை செஞ்சுட்டாங்க. இந்த எகிப்து நாட்டிலே என்னென்ன கல்வி இருக்கிறதோ அத்தனையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளாமல், இங்க கல்வி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இங்க இருக்கின்ற கல்வி அனைத்தையும் நான் கற்றுக்கிட்டு அவங்க என்னதுன்னு கேட்டா ஹிஜாஸுக்கு போறாங்க. பழைய ஹிஜாஸ் மாகாணத்துக்கு போறாங்க. அங்கேயும் கல்வி இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்கிருந்து அங்க போறாங்க. அடிமையாக இருந்தவர் உரிமை விடப்பட்டவுடன் அங்கு இருக்கின்ற கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டார். ஹிஜாஸுக்கு போய் ஹிஜாஸில் உள்ள கல்வியெல்லாம், இங்கே கல்வி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அத்தனையும் கற்றுக்கொண்டேன். அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், சிரியாவுக்கு, ஈராக்குக்கு போகிறார். ஈராக்கில் இருந்து அங்கேயும் உள்ள கல்வியெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். அப்புறம் சிரியாவுக்கு போகிறார். சிரியாவில் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் கல்வி கற்க போன உடனே அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், அங்கே போன உடனே என்ன செஞ்சேன்னா, நான் வந்து அங்கேயும் உள்ள கல்வியெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி போன உடனே அங்கே வந்து, அதாவது ஒரு
ஒரு தோழர், ஒரு ஒரு தாபி இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்கிறார், அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு நஃபில் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். நஃபில்னா என்ன தெரியுமா? நஃபில்னு சொன்னா போர்க்களத்தில் தருகின்ற அந்த போர்க்கால தலைவர் இருக்கிறார் தெரியுமா, அவர் தருகின்ற அதிகமான பொருள் தான் நஃபில்னு பேர். அது எவ்வளவு என்ன அதுன்னு கேட்கிறார். அப்ப இதுக்காக வேண்டியே அவர் ஆளாலும் வளைஞ்சிருக்கிறார். எல்லா கல்வியும் தேடுவதற்காக வேண்டி நஃபில் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவர் போயிருக்கிறார். நஃபில்னு சொன்னா நம்ம சொல்ற நஃபில் இல்லை, இந்த நஃபில்னா மேல்மிச்சமானது தான். அப்போ தருகிறதுக்கு கேட்கறதுக்காண்டி ஒரு போனோன்னா அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் போர்க்களத்திற்கு முன்னால் சில பேர் சொல்ல அனுப்புவாங்க. அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கின்ற பங்கு எவ்வளவு தெரியுமா? 1/4 பங்கு கொடுப்பாங்க, 4ல் 1 பங்கு கொடுப்பாங்க. அவர் சொல்லுகிறார் 4ல் 1 பங்கு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் சில தோழர்களை அனுப்பி வைப்பாங்க, அவங்க போனாங்கன்னா 3ல் 1 பங்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நஃபில்னு பேரு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவர் இதை தேடி பல கல்வியும் தேடி போயிருக்கிறார். இவருக்கு நஃபில்னா என்னன்னு தெரியல. அதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எங்கெல்லாமோ போயிட்டு அதுக்கு பிறகு இதை என்ன செய்கிறார், அவர் தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பதான் எனக்கு திருப்தி ஏற்படுச்சு. இவரை தவிர வேறு யாருமே எனக்கு என்ன செய்யலன்னு கேட்டா நஃபில் பற்றி சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனால நாம் கல்வியை தேடி செல்ல வேண்டும். இமாம் ஷாஃபி கல்வியை தேடி சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி சல்மானுல் ஃபாரிசி கல்வியை தேடி சென்றிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய சம்பவங்கள் இந்த சமுதாயத்தில் நடந்திருக்கின்றன. இமாம் புகாரி கல்வியை தேடி சென்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர்கள் கல்வியை தேடி சென்ற வழி என்று கூட நம்ம புகாரி முஸ்லிமை எல்லாம் அவர்கள் கல்வியை தேடி எங்கெல்லாம் போனாங்களோ அது பற்றியெல்லாம் குறிப்பு எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி நசாயி இமாம் கல்வியை தேடி சென்றிருக்கிறார்கள். அதனால இமாம்கள் இந்த ஹதீஸ்களை சேகரிப்பதற்கு, குரானை சேகரிப்பதற்கு, கல்வியை சேகரிப்பதற்கு பல நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால கல்வி நமக்கு ஃபேன் போட்டு நல்ல அழகான முறையிலே உட்கார்ந்து தருகின்ற பொழுது நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு கசப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. எனவே நாம் கல்வியை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கல்வி அவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய அறியாமையை போக்குகிறது, நமது கபருக்கு ஒளியாகவும் அது இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் கல்வியை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் கல்வியை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.